மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் இவ்வளோ ஓப்பனா காவேரி கிட்ட மனசு விட்டு பேசினதை பார்க்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. அண்ட் சீக்கிரமா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிற விக்கா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜயோட ஃப்ரெண்டு விஜய்க்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி சொல்லுவார், உன்னோட ஒய்ஃப் வந்து இங்கே ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க மச்சான். என்ன ஆச்சு, உங்களுக்குள்ள என்னதான் ப்ராப்ளம்? நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியான கப்பலாக தானே இருந்தீங்க. நீ கூட என்கிட்ட இடையில சொன்னியே உன் ஒய்ஃபை தான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்திருக்கேன், அவங்கள தான் எம்டி ஆக்க போகிறேன்லாம் சொன்னியடா. என்னடா ஆச்சு, உங்களுக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, டே கௌதம், நான் நடந்ததெல்லாம் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். நாங்கள் வரக்கு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஆகும். தயவு செய்து அவங்கள வெளியில் அனுப்பிடாத. கொஞ்சம் அவங்கள டிலே பண்ணுற மாதிரி டிலே பண்ணி வச்சுட்டே இரு. நான் 20 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆயிடுவேன். எங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையில் நான் அப்புறமா உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டும் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க காவேரியை வந்துட்டு அவங்கள ஹோல்டில் வைக்கிறேன். நீ வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாம் பண்ணிக்கிறேன். நீ சீக்கிரமாக வந்துடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வரும். இவ எதுக்காக போய் அடுத்த கம்பெனிலலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்? அதுவும் போய் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக அப்ளை பண்ண போயிருக்காளா? எதுக்கு காவேரி உனக்கு இந்த வேலையெல்லாம்? என் மொத்த சொத்துக்குமே என் மொத்த கம்பெனிக்குமே மகாராணியே நீ தாண்டி. உன்னை எம்டி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கலான்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தா போய் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக நீ அப்ளை பண்ண போயிருக்க. உன் டேலண்ட்டுக்கும் உன்னோட திறமைக்கும் நீ இவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்துட்டு யோசிக்கிறக்கும் இந்த மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் வேலையெல்லாம் போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டமே கிடையாது. உனக்கு போய் இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் எவ்வளோலாம் உன்னை எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஏன் காவேரி உனக்கு இந்த நிலைமை? என் மேலே இருக்க கோவத்துக்காக நீ இப்படிலாம் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, எனக்கு பிடிக்கவும் கிடையாது. நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நான் உன்னை எங்கே வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாகவும் ரொம்ப வந்துட்டு எமோஷனலாகவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்புவார். ஆஃபீஸ்க்கு ரீச் ஆனதுமே அங்கே காவேரி உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக உள்ளே ரீச் ஆனதுமே காவேரியை பார்த்ததுமே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுவார் விஜய். ஏன்டி காவேரி நீங்கள் வந்திருக்க? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? என் கூட நீ இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கேல்ல. எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நீ அதை கேட்டுட்டு நீ என்னவே வந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறல. நீ இல்லாமல் நான் கஷ்டப்படுவேன்ற ஒரு ஃபீல் கூட உனக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறது இருக்கட்டும், என் ஃபேமிலியும் என் அம்மாவையும் இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுத்த முடியாது. நடந்ததெல்லாம் கேட்டு அவங்களாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றதே ரொம்ப கேவலமாக அடிமட்டத்தனமாக பேசும்போது எனக்கே வந்துட்டு உடம்பு கூசுது. நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே நினச்சி எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. தயவு செய்து விட்டுருங்க. இனிமேல் வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகவே ஆகாது. நீங்கள் என்ன நினச்செல்லாம் டைம் பாஸ் பண்ணவே வேண்டாம். உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். உங்களுக்கு தான் வெண்ணிலா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செய்து நிறுத்து காவேரி. வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு வந்ததே நீ தானே. வெண்ணிலாவை நம்ம எதுக்காக அந்த வீட்டில் வச்சுருந்தோம்? அவளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு அவளோட லைஃப் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். அவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் இந்த மாதிரி நிலைமைக்கு நான் ஒரு காரணமாக இருந்துட்டேன். அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்காக தானே நான் வெண்ணிலா அந்த வீட்டில் வச்சுருக்கேன். எல்லாரும் சந்தேகப்பட்டாலும் நீ எப்படி என்னை சந்தேகப்படலாம்? உனக்கு அதெல்லாம் புரியாத காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இப்போ வேண்டாம். நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே பேசியிருந்தா கூட வந்துட்டு என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். இத்தனை விஷயமே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒத்துக்கவும் மாட்டாங்க. இதுக்கு மேலேயே அவங்கள காயப்படுத்த நான் விரும்பலை. எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க. எனக்கு இருக்கிறது இப்போ அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. தயவு செய்து இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பேசாதீங்க, என்னை மீட் பண்ணவும் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இப்போ என்ன தான் பண்ணணும் காவேரி? உனக்காக நான் உங்கள் அம்மா காலில் கூட விழுக தயாராக இருக்கேன். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நீ என்னை விட்டு போயிடாத காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இப்படிலாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மா காலில் விழுகணும்? நியாயப்படி பார்த்தா நான் தான் உங்கள் காலில் விழுகணும். தப்பு பண்ணது நான் தான். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமும் நான் தான். தயவு செய்து என்னை விட்டுருங்க. எங்கள் அம்மா வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக கிளம்பிடுவாங்க. விஜய்க்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னே தெரியாது. இதுக்கு மேலே காவேரி கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்துட்டு அத்தைக்கிட்ட போய் பேசிக்கலாம். அத்தைக்கிட்டையும் குமரன் கிட்டையும் கங்கா கிட்டையும் நம்ம ஃபீலிங்ஸை சொல்லி நம்ம எமோஷனை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அவங்கள மீறி எதுவும் பண்ணவும் மாட்டா. காவேரி பொதுவாகவே ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பா. அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. அதனால் இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அவங்க அம்மா வேற ரொம்ப கோவமாக இருக்கனால அவங்கள தாண்டி எந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கா. ஆனால் என் மேலே இருக்கிற நம்பிக்கையும் என் மேலே இருக்க காதலும் அவளுக்கு கண்டிப்பாக குறையலைன்றது மட்டும் அவள் கண்ணுலேயே எனக்கு தெரியுது. அவள் என் மேலே உயிரே வச்சிருக்காங்கிறது அவள் வார்த்தையிலையும் அவள் கண்ணுலேயும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னை மறந்து அவனால் இருக்கவே முடியாது. அதுக்காகவாவது நான் இப்போ போய் அவங்க அம்மாட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரும் கிளம்புவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவினும் யமுனாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்காக போய் நீங்கள் காவேரியை காட்ட இவ்வளோ பர்சனலாக ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாதா? காவேரியை காட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்னதான் இருக்குது? உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவருப்பா இல்லையா? ஆல்ரெடி உங்ககிட்ட நான் எவ்வளவோ வாட்டி வார்ன் பண்ணியிருக்கேன், காவேரியை காட்ட நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னா
அவளும் நின்று வந்துட்டு உங்கள் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கா. என் வாழ்க்கையை நினச்சி கூட அவளுக்கு பயமே கிடையாதா? நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி எக்ஸ் லவர்ஸாக இருந்திருக்கீங்க. இப்போ எப்படி உங்களால் ரொம்ப கேஷுவலாக பேச முடியுது? கேட்டால் வந்துட்டு நான் தான் சந்தேகப்படுறேன் அப்படி இப்படின்னு என் மேலே பழிய தூக்கி போடுவீங்க. நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் நான் தான் குற்றவாளி மாதிரி என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, நிறுத்து, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா யமுனா? இந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீ இப்படி சுயநலமாக யோசிக்கிறியே. காவேரியோட லைஃப் வந்துட்டு இப்படி எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்றது உனக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ நாள் என்னமோ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவள் லைஃப் மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிற மாதிரியும் சண்டை பிடிச்சிட்டு விஜய் வந்துட்டு அவ்வளோ தூரம் திட்டிகிட்டு இருந்த. இதில் எந்த நல்ல எண்ணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவள் லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கணுன்ற மாதிரி நீ யோசிக்க கிடையாது. நீ வேற ஏதோ யோசிச்சு தான் வந்துட்டு விஜய் காவேரிக்குள்ளே பிரச்சனை வரணுங்கிறக்க வேண்டியதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஒரு அக்காக்காக கூட இப்படி நீ யோசிக்க மாட்டேங்கிறீல. பட் உனக்காக அவங்க 2 பேரும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க தெரியுமா? விஜயும் சரி காவேரியும் சரி உன் விஷயத்தில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன் என்னவே கூட எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? பட் கொஞ்சம் கூட கேவலமாக இல்லாமல் கொஞ்சம் கூட கொச்சையாகவே கூட நீ ஃபீல் பண்ணாமல் என்னையும் காவேரியும் சந்தேகப்பட்டு பேசுறியே. உனக்குலாம் கொஞ்சம் கூட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக வந்துட்டு பேசிட்டு அவர் கிளம்பிடுவார். இது எல்லாமே பின்னாடி நின்று ஜெயா கேட்டுகிட்டே இருப்பாங்க. உடனே ஜெயா வந்து யோசிப்பாங்க, இதுதான் நல்ல சரியான சந்தர்ப்பம். இவளை போய் நல்லா மைண்டை குழப்பி விட்டு இவளுக்கும் அவங்க அக்காவுக்கும் வந்துட்டு சண்டையை மூட்டி விட்டுறலாம். இவங்க குடும்பத்துக்குள்ளே இவளுங்க அடிச்சுக்கிட்டாதான் வந்துட்டு என் பையனை விட்டு இவ பிரியவா. என் பையனும் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பான். இவளோட கேரக்டர் வந்து என் பையன்கிட்டயே தப்பாக சொல்லிடலாம். குடும்பத்துக்குள்ளேயே இப்படி பிரச்சனை பண்ணுறாலே உங்ககிட்ட அவ கூட சேர்ந்து எப்படி சந்தோஷமாக வாழ போகிறான் அப்படின்ற மாதிரி நிவினோட மைண்டையும் நம்ம மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே யமுனா கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் யமுனா இருந்தேன். என்னதான் இருந்தாலும் காவேரி இதெல்லாம் யோசிக்க மாட்டாளா? உன் அக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? ஏற்கனவே என் பையன் அவன் மேலே தான் பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்தான். கொடைக்கானலில் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரனா அலைஞ்சிட்டு இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அவன் வீட்லேயே வந்து அவன் கூடவே வந்துட்டு இப்படி தனியாக நின்று பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உங்கள் அக்காவுக்கு அசிங்கமாகவும் இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா? தங்கச்சியோட புருஷன் தானே, அப்படி இருந்து கூட அவள் யோசிக்கிறது இல்லையே. இதெல்லாம் நீ கண்டிப்பாக பேசியே தான் ஆகணும். நீ அவங்க 2 பேத்துக்கும் தனியாக பேசிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்காத. தனியாக பேசிக்கிறதுக்கான டைமை வந்துட்டு நீ தான் உருவாக்கி கொடுக்குற. அவளை எதுக்கு முதல்ல நீ இங்கே கூட்டிகிட்டு வந்த? தயவு செய்து அவளை நீ அனுப்பிவிடு. அனுப்பிவிட்டா மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்காக என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அம்மாவா என்னால் சும்மாவே இருக்க முடியாது. நான் இந்த விஷயத்தில் உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே அவன், நீ உக்காட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி நல்லா உசிப்பி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க யமுனாவை. உடனே யமுனாவும் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க அம்மா கிட்ட கேட்கறதுக்காக போகும்போது கரெக்டாக வந்துட்டு சாரதாவும் சுதாரிச்சிருவாங்க. நீ இப்போ எதுக்காக இவங்க வந்திருக்க, என்ன நீ கேட்க போகிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை 10 மாதம் வயிற்றில் பெற்று சுமந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு பொண்ணுங்களும் எப்படிங்கிறது எனக்கு நல்ல கேரக்டர் தெரியாதா? இது கூட தெரியாமல் தான் உன்னையெல்லாம் நான் வளர்த்திருக்கேனா? நாங்கள் இப்போவே இந்த வீட்டிலேருந்து கிளம்பணும், அதை தானே சொல்ல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா நீ பேசுகிற? நான் சொல்ல வந்ததே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்ன பேசிகிட்டு இருக்க? என் லைஃப் மேலே என் வாழ்க்கை மேலே உனக்கு அக்கறையே கிடையாதா? என்னை எப்பவுமே நீ தப்பாக தான் பார்ப்பியாம்மா? உனக்கு எப்பவுமே காவேரி அக்காவும் கங்கா அக்காவும் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்க, யார் முக்கியன்றது முடிவில்லை. நீ இப்போ வந்துட்டு பேச வந்தது இதுதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா இங்கே இருந்தால் என் அத்தைக்கு வேற பிடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் அத்தைக்கு பிடிக்கலையா உனக்கு பிடிக்கலையா? இங்கே பாருடி, ஒரு அம்மாவா ஒரு அளவுக்கு தான் உங்ககிட்ட ஓப்பனாக எல்லாமே பேச முடியும். எல்லாத்தையும் வந்துட்டு வெள்ளாவரியாக பேசிட்டா நான் அம்மாக்கான அர்த்தமே கிடையாது. நாங்கள் நாளைக்கே வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிடுவோம். எங்களுக்கு இந்த ஒரு நைட்டு மட்டும் நாங்கள் இருந்துக்கிறோம். உன் வீட்டில் ஒரு நைட் இருக்கிறதுக்கான அனுமதி மட்டும் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அம்மா தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கம்மா. இப்படியெல்லாம் தேவையில்லாத வார்த்தை இந்த மாதிரிலாம் பேசி என்னை ரொம்ப காயப்படுத்தாதம்மா. என் அத்தனால தாம்மா உங்களை வெளியே அனுப்ப சொல்கிறேன். அது போக காவேரி அக்காவும் ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப்டாக இருக்கா. அவளும் வந்துட்டு விஜய்ன்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் கஷ்டமாக இருக்குமா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணி நடிக்கும் போது கரெக்டாக வந்துட்டு கங்காவும் சுதாரிச்சிருவாங்க. காவேரியும் பின்னாடி நின்று கேட்டுருவாங்க. உடனே அவங்க 2 பேரும் வந்து நாங்கள் நாளைக்கே காலி பண்ணிடுறோம், நாளைக்கே நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், உனக்கு எங்களால் எந்த விதத்துலேயும் தொந்தரவு இருக்காது அப்படின்ற மாதிரி காவேரியை சொல்ல, கங்கா நினைப்பாங்க இவெல்லாம் ஒரு தங்கச்சியா, இவளுக்காக காவேரி எவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்திருக்கா. இவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி சுயநலமாக கேவலமாக யோசிச்சிட்டாலே, இப்போ கூட இன்னும் கூட இவன் மாறவே இல்லையா? இவளோட லைஃப்க்கு வேண்டிதான் இவ கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கா. நிவினையும் காவேரியும் சந்தேகப்பட்டு தான் உடனே இந்த வீட்டிலேருந்து கிளம்புங்கிற மாதிரி நம்மளை தாட்டி விட்றா. இவளெல்லாம் என்றைக்குமே நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கங்காவும் ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிவின் போய் விஜய் கிட்ட பேசுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயம் குமரன் அண்ணாக்கிட்டையும் சொல்லி இதை பற்றி சொல்லி நிவின் கிட்ட போய் நிவினும் குமரன் அண்ணா 2 பேரும் சேர்ந்து விஜய் கிட்ட போய் பேசணுங்கிற மாதிரி நிவின் யோசிச்சுட்டு இருப்பாரு. 1000 தான் இருந்தாலும் விஜய் அந்த அன்னைக்கு வந்து அவ்வளோ தூரம் பேசினாரு. காவேரி மேலே நான் உயிரையே வச்சிருக்கேன், காவேரி இல்லாத ஒரு லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு காவேரி மேலே இருக்கிற அன்பை எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னார். அதை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ மறைச்சிட்டேன். மறைக்கணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. பட் அது அந்த விஷயத்தினால வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு.
இவங்க 2 பேத்துக்கும் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், இவங்க 2 பேத்துக்கும் பிரியறதுக்கு நானும் ஒரு காரணம் தான். அதனால அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கான கடமை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் வந்து ரொம்ப சுயநலவாதியாகவும் நான் தப்பான ஒரு எண்ணத்தினால தான் வந்துட்டு அவங்க 2 பேத்தையும் பிரிச்சிருக்கேங்கிற மாதிரி ஆயிடும். விஜய் வந்து கண்டிப்பாக காவேரி மேலே லவ் பண்ணுறாரு. ஸ்டார்டிங் வந்து பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து காவேரி மேலே லவ் வந்துருச்சு. காவேரி இல்லாமல் விஜய்னால இருக்கவே முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. அன்னைக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம காவேரிக்கிட்டையும் சொல்லிட்டோம். விஜயும் காவேரி சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி நிவின் பிளான் பண்ணிட்டு குமரன் அண்ணாட்டையும் போய் பேசணும். குமரன் அண்ணா வந்து விஜய் ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. விஜய் அந்த அளவுக்குலாம் மோசமான கேரக்டர் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கான்ட்ராக்ட் போட்டுட்டாரே தவிர பட் காவேரி மேலே உயிரியே வச்சிருக்காரு. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு, இன்னும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. காவேரி என் பொண்டாட்டிடா, அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. என் பொண்டாட்டியை வந்துட்டு உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி என்னை செருப்பால் அடித்த மாதிரி கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னும் வந்துட்டு என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதனால் காவேரி இல்லாமல் விஜய்னால ஒரு நாள் கூட இருக்கவே முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி குமரன் கிட்ட பேசுறதுக்காக நிவின் கிளம்புறாரு.